பட்ட அரசு காசியும் எங்களுடைய பிரியத்திற்குரிய ஆசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் சபூர் முஹிதீன் மிஸ்பாய் ஹதரத் அவர்களை தலைமையேற்றி நடத்த தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிப்பதற்காக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் ஹிஃபுது மதரசாவுடைய தலைவர் அல்ஹாஜ் PA மீரான் மெய்தீன் சாஹிப் அவர்களை முன்னிலை வகிப்பதற்காக இந்த இடதுபுறம் வருமாறும், அதைத் தொடர்ந்து வசந்தம் நிறுவனங்களுடைய உரிமையாளர் சகோதரர் என் முகமது ஃபாரூக் சாஹிப் அவர்களையும், பாசத்திற்குரிய மதுரை எக்கனாமிக் சேம்பருடைய செயலாளர் அல்ஹாஜ் M ஷாஹித் அலி அவர்களையும், கிருஷ்ணாபுரம் காலனி அபுபக்கர் சித்திக் அலி பள்ளியினுடைய தகுதிமிக்க தலைவர் அல்ஹாஜ் N முகமது யஹியா சாஹிப் அவர்களையும் முன்னிலை வகிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவன் இந்த சேரை மட்டும் முஜிபன் கொஞ்சம் முன்னாடி வந்து அமர்ந்துட்டா நல்லா இருக்கு. தலைவர் மீரான் மெய்தீன் சாஹிப் அதற்கு ஆஜா இங்கே உட்காந்துட்டா தலப்பாவாயிரும். ஷாஹித் அலினா இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக பாசத்திற்குரிய நண்பர் மௌலவி காதிர் ஹுசைன் யூசுஃபி ஹதரத் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரை வழங்குவதற்காக இந்த கிராத் காரி ஜியாவுர் ரஹ்மான் சாஹிப் அவர்களை மதுரைக்கு முதலாக அறிமுகப்படுத்திய மௌலானா மௌலவி S முஹியுத்தீன் யூசுஃபி ஜாமியா நாஃபில் உலூம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் ஹதரத் அவர்களை முன்னாடி வருமாறு அன்போடு கேட்டு வாங்கலாம். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக நமது மதரசா மாணவருடைய கிராத்தோடு ஒரு கீதம் வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து சுருக்கமான ஒரு 10 நிமிடம் பயான் நடைபெறும். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நமக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கண்ணிய மிகுந்த விருந்தாளிகள் இன்ஷா அல்லாஹ் கிராத் ஓதுவார்கள். ஆரம்பமாக மதரசாவுடைய மாணவர் சகோதரர் உக்காஷா அவர் கிராத் ஓதுவார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. ما شاء الله. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. ما شاء الله. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم.
صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். அடுத்தபடியாக ஹம்து படிப்பதற்காக வேண்டி காரி அப்துல் முயீத் கான் அவர்கள் ஹம்து படிப்பார்கள். அவங்க உருதுவில் படிப்பாங்க. அதில் இடையில அல்லாஹு அக்பர் அப்படின்ற வாசகம் வரும். அவங்க லைட்டாக கையை அசைப்பாங்க. நீங்களும் அல்லாஹு அக்பர் 4 தடவை நீங்கள் சொல்லுங்கள். ஐயா السلام عليكم ورحمة الله وبركاته. ہے حمد تیری ہر ایک لب پر اللہ اکبر 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 ہے ذات تیری سب سے منور ہے وصف تیرا سب سے بلندر ہے ذات تیری سب سے منور ہے وصف تیرا سب سے بلندر سب کا ہے مولا سب کا ہے مولا سب سے ہے برتر ہے حمد تیری ہر ایک لب پر اللہ اکبر 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 اے عرش والے اے فرش والے جل جل ہے تیرے سب سے نرالے اے عرش والے اے فرش والے جل جل ہے تیرے سب سے نرالے عالم میں روشن عالم میں روشن تجھ سے اجالے ہے حمد تیری ہر ایک لب پر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر جس کو دیا ہے تو نے دیا ہے جسے لیا ہے تو نے لیا ہے جس کو دیا ہے تو نے دیا ہے جسے لیا ہے تو نے لیا ہے قبضے میں تیرے قبضے میں تیرے اخذ و عطا ہے حمد تیری ہر ایک لب پر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر
மாஷா அல்லாஹ் பாரக் அல்லாஹ். அல்லாஹு தாலா அவருடைய குரல் வரத்தை மென்மேலும் அதிகரித்து தந்தருள் புரிவானாக. அடுத்தபடியாக நமக்கு முன்பதாக இந்த கிராத்துடைய அவசியத்தை குறித்து மேலப்பாளையம் நகர மஜ்லிஸ் உலமா சபையினுடைய செயலாளரும் அலியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியருமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் காரி எம் அலி ஹுசைன் பாக்கவி ஹசரத் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வரத்திலில் குர்ஆன தர்தீலா. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். وقال نبي الله محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله يحب أن يقرأ القرآن كما أنزل أو كما قال عليه الصلاة والسلام. இறைவனின் இல்லமாம் திரு கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவாம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புனித ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லனாய் என்னம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் நல்லவர்கள் நாதாக்களுடைய துஆ பரக்கத்தும் குறிப்பாக கல்பெல்லாம் நிறைந்து நிற்கக்கூடிய அல் குர்ஆனை ஓதி மனனமிட்டு அதை பாதுகாக்கக்கூடிய நல்ல பக்குவத்தையும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஹாஃபிலுமார்களுக்கும் ஏற்கனவே ஹாஃபில் ஆனவர்களுக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமாக கொடுத்தல்வானாக. அருமையான பெருமக்களே, குர்ஆன் சங்கமம், குர்ஆன் சங்கமிக்கக்கூடிய ஒரு விழாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். மிக பெரும் பாக்கியமான ஒரு விழா. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன் இறைவனுடைய கலாம் என்பதற்கு அத்தாட்சியாக அதனுடைய ஈர்ப்பு சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். குர்ஆன் அல்லாஹுடைய கலாமுதான் என்பதற்கு வேறு எங்கும் ஆதாரம் தேவையில்லை. அல்லாஹ் இறக்கியபடி, அல்லாஹ் குர்ஆனை இறக்கியபடி ஒருவன் சரியாக ஓதினாலே கேட்பவர்களை ஈர்த்து விடும். அது அருமையானவர்களே, இந்த உலகத்தில் முதல்ல காரியாக ஓதினவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்கறதுக்கு நபியை அழித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நேரமும் சிந்தித்து கொண்டிருந்த அபூஜஹிலை போன்றவங்க, உத்துபா ஷைபா போன்றவங்களெல்லாம் ரசூலுல்லாஹுக்கு இறங்கிய அந்த வஹியை காபாவிலே நபி நின்று சுபுகிலே ஓதி தொழுகும்போது அந்த குர்ஆனுடைய வார்த்தையினுடைய ஈர்ப்பில் தங்களுடைய மனதை பறிகொடுத்து அதை தெரியாமல் வந்து நின்று இருட்டோடு இருட்டாக கேட்பார்களாம். அபூஜஹில் உத்துபாவுக்கு தெரியாமல், உத்துபா ஷைபாவுக்கு தெரியாமல் அந்த ரசூலினுடைய குர்ஆனினுடைய அந்த வசனங்களை ஓதுவதை கேட்பதற்கு வந்து நிற்பார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஓதி முடிக்கின்ற போது கலஸ் என்று இருக்கக்கூடிய அந்த அதிகாலை இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விடும். ஒருத்தருக்கொருத்தர் தெரியாமல் வந்து நின்று கேட்பதற்கு வந்தவர்கள் வெளிச்சத்திலே ஒருத்தர் ஒருத்தருடைய முகத்தை பார்த்து வெக்கித்து தனித்தனியாக ஓடுவார்களாம். வங்காஃபிர், உள்ளமெல்லாம் குஃபுரு நிறைந்து இஸ்லாத்தை வரைபடத்து விட்டே எடுத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர்களை கூட குர்ஆன் ஈர்த்தது. அதுதான் குர்ஆனுக்குண்டான பெருமை. ரஷ்யாவிலே இஸ்லாத்தினுடைய வாடையே வரக்கூடாது என்று செந்நிற கோட்டையால் தடை செய்யப்பட்ட காலம். எகிப்தினுடைய அதிபர் நாசர், வேல்டு காரி அப்துல் பாசித், இன்றைக்கு அனீஸ், பொள்ளாச்சி அனீஸ் யூசுஃபி அவர்கள் ஓதும்போது அவருடைய அந்த பாவனை எல்லாம் அப்துல் பாசித்தினுடைய அந்த பாவனைக்கு ஒத்து இருந்ததை பார்க்கின்ற போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப, இந்த மஜ்லிஸு கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப அல்லாஹுக்கு சுக்ரியா செஞ்சு நன்றி செலுத்தினோம். அவ்வளவு அவர் மூச்சை இழுத்து தான் ஒவ்வொரு ஆயத்துகளையும் தம் பிடிச்சி ஓதுவதற்குரிய அந்த பாணியை அப்படியே காரி சாப் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். மாஷா அல்லாஹ்.
அந்த நாசர் என்ன செஞ்சார், ரஷ்யாவிலே ராஜ்ஜியத்துறை சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கு கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். கூட அப்துல் பாசித் காரியையும் கூட்டே போனார். எப்படிப்பட்ட காலம், ரஷ்யாவுக்குள்ள இஸ்லாமிய வாடையே உள்ள நுழையக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட நேரம். அங்கே போய் உட்கார்ந்தவொன்னு அப்துல் பாசித் அவர்களை கிராத்துவ சொன்னார், சூரத்து யாசீனை ஓதினார். சுபஹானல்லாஹ். எவர்களெல்லாம் குர்ஆனுக்கும் இஸ்லாத்துக்கும் தடை விதிக்க நினைத்தார்களோ தங்களுடைய மனதை பறிகொடுத்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அன்று விலகிய அந்த செங்கோட்டையினுடைய கதவு அன்று திறக்கப்பட்டது தான் இன்றும் இஸ்லாமிய அடையாள சின்னங்களாக ரஷ்யாவில் பல நாடுகள், அது பிரிந்த உறுப்பு நாடுகள், பிரிந்த பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. குர்ஆனுக்கு அவ்வளவு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. குர்ஆனை முறையாக ஓத வேண்டும், அதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய உத்தரவு. அல்லாஹ் இந்த உலகத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கும் போதே தஜ்வீது தர்த்தீலோடு தான் இறக்கி வைத்தான். இந்த உலகத்துக்கு வந்த பிறகு குர்ஆனுக்கு தஜ்வீது தர்த்தீல் சட்டம் உண்டாகல, அல்லாஹ் இறக்கி வைக்கும் போதே அப்படித்தான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரத்திலில் குர்ஆன தர்த்தீலா என்று சொல்கிறான். குர்ஆன் ஓதும் முறையை பற்றி கூற வரக்கூடிய அல்லாஹ் தர்த்தீல் என்ற வார்த்தையை அங்கே கூறுகிறான். தர்த்தீல் என்று சொன்னால் குர்ஆனை அழகிய முறையில் ஓதும்படி கட்டளையிடுகின்றான். ஒரு ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஜய்யினு அல் குர்ஆன பி அஸ்வாத்திக்கும், குர்ஆனை உங்களுடைய அழகிய குரலால் நீங்கள் ஓதுங்கள். ஒஃபி உஹ்ரா இன்னொரு ரிவாயத்தில் வருது, லைஸ மின்னா மல்லம் யத்கன் பில் குர்ஆன், குர்ஆனை அழகாக ராகமாக ஓதாதவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. நம் குர்ஆன் என்ன அருவருக்கத்தக்க மாதிரி ஓதக்கூடிய வார்த்தையா? அது உலகத்திலே அல்லாஹ்வின் பிம்பமாக, இந்த உலகத்திலே கதீமான ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது குர்ஆன் மட்டும்தான். வேறு எல்லாமே ஜதீதானது, புதுசாக உண்டானது. நபி முதல் அத்துணையும் புதிதாக உண்டானது. குர்ஆன் மாத்திரம்தான் இறைவனின் பிம்பமாக கதீமாக இருக்கக்கூடியது. இந்த குர்ஆன் மாத்திரம்தான். அருமையானவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய அழகிய சப்தத்தால் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆன் அழகாக ஓதுங்கள் என்று பெருமானா சொல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் சொல்றாங்க, லைஸ மின்னா, நம்மை சார்ந்தவன் அல்ல, லம் யத்கன் பில் குர்ஆன், குர்ஆனை அழகாக ராகமாக எவன் ஓதவில்லையோ நம்மை சார்ந்தவன் அல்ல. குர்ஆனை அழகாக ராகமாக ஓதுபவன் தான் நம்மை சார்ந்தவன். சொல்லிவிட்டு அந்த ஹதீஸ தொடரில் வருகிறது, வஸ்தமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கிராத்தி அபூ மூஸா அஷ்அரி, அபூ மூஸா அஷ்அரி ஓத ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ் பேசவே மாட்டாங்க, அப்படியே காது தாழ்த்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓதுங்க ஓதுங்க ஓதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வசீகர குரல் இந்த அபூ மூஸா அஷ்அரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்போ குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்பதை அல்லாஹ் சட்டப்படி ஒரத்தில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை எப்படி ஓத வேண்டுமோ அந்த முறைப்படி ஓத வேண்டும் என்று ஒரு கட்டளை, அதுதான் தஜ்வீதையும் தர்த்தீலையும் நமக்கு கட்டாயமாக்குகிறது. இன்னொரு பக்கம் குர்ஆன் அழகாக ஓதணும். சில பேர் ஓத ஆரம்பித்தா சகிக்க மாட்டுது. நம்ம குறை சொல்லலை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த திறமை அவ்வளோதான். ஆனாலும் கூட அந்த குர்ஆனை நல்ல அழகாக ஓத கேட்டால் எப்படி இருக்கும்? காரி ஓத ஆரம்பிச்சுட்டா நமக்கு வேறு எதையும் சிந்திக்கிறதுக்கே நமக்கு முடிய மாட்டுது, அதையே கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்குது. அருமையானவர்களே, அப்போ தஜீத் என்ற வார்த்தைக்கு அரபி அகராதியில் தஹ்சீன், அழகுபடுத்துதல் என்று பொருள் சொல்லப்படுகிறது. தஜ்வீத் என்று சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன? தஹ்சீன், அழகாக ஓதுவது, அதுதான் அதுக்கு அர்த்தம். பைஹக்கி என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, குர்ஆனை தர்த்தீலாக ஓதுங்கள் என்பதற்கு சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, தஜ்வீதுல் ஹுரூஃப், அதாவது எழுத்துக்களை உரிய மஹ்ரஜ் வெளிப்படும் இடங்களிலிருந்து வெளிப்படுத்தி ஓதுவது அழகானது என்கிறாங்க. ஒரு எழுத்தை எந்த இடத்திலிருந்து
அல்லாஹ் வாயிலிருந்து வெளியாக்கக்கூடியதாக ஆக்கியிருக்கிறானோ அப்படி வெளிப்படுத்தணும். ஹேய கே அப்படின்னா ரொம்ப பேருக்கு ஹாஜான்னு சொல்லவே தெரியாது. ஹாஜா ஹாஜா ஹேய ஹேன்னு தானே சொல்லணும். அப்போ ஹாவை ஹான்னு சொன்னால் அர்த்தம் வேற இல்லை. இன்னைக்கு நாம் எத்தனை விஷயத்தில் நம்முடைய கவனங்களை ஆழமாக செலுத்துகிறோம். நம்ம உடலை பேணுறதுக்கு ஒரு டாக்டர் ஒரு கோடு போட்டான்னா நம்ம ரோடு போட்டுறோம். சுபு தொழுவானோ இல்லையோ வாக்கிங்கு ஃபரது ஐன். உடம்பை பாதுகாக்கணும், மண்ணுக்குள்ளே போகிற உடம்பை பாதுகாக்கிறோம். ஆனால் அல் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொன்ன எழுத்தை எப்படி வெளியாக்கணுமோ அப்படி வெளியாக்கி உச்சரிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்கிறோமா? 250 ஹாஃபிதுகள் உருவாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அல்லாஹ் குர்ஆனை 2 பேரை கொண்டு இந்த உலகத்தில் பாதுகாக்கிறான். ஒன்று ஹாஃபிதுகளை கொண்டு லஃபுதுகளையும், ஆலிம்களை கொண்டு மானாவையும் கருத்தையும் பாதுகாக்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு காரணமானவர்களாக இவர்களை வைத்திருக்கிறான். இத்தனை பேர்கள் இருக்கும்போது உங்களுக்கு நேரத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளிடத்தில் உச்சரிப்பை ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாது? ஏன் அதை நீங்கள் அவசியம் என்று தெரியக்கூடாது? அருமையானவர்களே, அப்ப எழுத்துக்களை உரிய மஹ்ரஜ் வெளிப்படும் இடங்களில் இருந்து வெளிப்படுத்தி ஓதுவதுதான் அழகானது என்று செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. வக்ஃப் என்னும் நிறுத்தும் இடங்களை அறிவது என்றும் குர்ஆனுக்கு தஜ்வீதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. ஒரு குர்ஆனை நம்ம நினச்ச மாதிரிலாம் ஓதுறது குர்ஆன் அல்லங்க. நல்லா விளங்கிக்கிறணும். எந்த இடத்துல எல்லாம் நிறுத்த அடையாளத்தோடு இறக்கி வைத்திருக்கிறானோ அந்த இடத்துல நிறுத்தணும். அது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்து. வக்ஃப் என்னும் நிறுத்தும் இடங்களை அறிந்து அந்த இடத்தில் நிறுத்தி ஓதுவதற்கு பேரும் தஜ்வீத். அதனால தான் ஒவ்வொரு குர்ஆன்லையும் பாருங்கள், கடைசி பக்கத்தில் நிறுத்தல் அடையாளங்களையாக போட்டிருப்பாங்க. எங்கே நிறுத்துறது வாஜிபு, எங்கே நிறுத்துறது ஜாயிஸு, எங்கே நிறுத்துறது கூடாது, எங்கே நிறுத்தினால் திரும்ப எடுத்து ஓதணும் என்பதையெல்லாம் இந்த அடையாள குறியீடுகளை ஒவ்வொரு குர்ஆனிலும் போட்டிருப்பாங்க. அருமையானவர்களே, அப்போ குர்ஆனை நாம் நினைத்தபடி ஓதுவதில்லை 1க்கு 10 நன்மை கிடையாது. மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லா ஃபலஹு ஹசனத்துன் வல் ஹசனத்து பி அஷ்ரி அம்சாலியான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல. குர்ஆன் ஒரு எழுத்தை யார் படித்தானோ அவனுக்கு ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை 10க்கு சமமானது. அப்போ 1க்கு 10 கொடுக்குறான்னு அல்லாஹ் சொல்கிறானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே, அந்த நன்மை கண்டபடி ஓதுறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது, முறைப்படி ஓதுறவங்களுக்கு தான் கிடைக்கும். 1க்கு 10 நன்மை. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, வலா கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் பல் அல் அலிஃப் அலிஃபுன் வல் லாம் ஹர்ஃபுன் வ மீம் ஹர்ஃபுன். நான் அலிஃப் லாம் மீமை ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். அதில் உள்ள அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீன் ஒருத்தன் சொன்னா 30 நன்மை வாஜிபா போச்சு. இந்த 30 நன்மை எப்போ கிடைக்கும்னா அதை சொல்லுகின்ற உச்சரிக்கின்ற முறையில் உச்சரித்தால்தான் கிடைக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதை எழுத்தால எழுதி பாருங்க, அலிஃப் லாம். அப்போ ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்தால எழுதுனா 3 எழுத்து. அப்போ மொத்தம் எத்தனை நன்மை கிடைக்கும்? 90 நன்மைப்பா. அலிஃப் லாம் மீம் என்பது தான் 3 எழுத்து. அதை எழுத்தால எழுதுனா ஒவ்வொன்றும் 3 எழுத்துல வருது. அப்போ 3 9 90 நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு இந்த உலகத்தில் இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த புக்கும் கிடையாது. எல்லா புக்குக்கு நாம் நேரத்தை செலவழிக்கணும், காசை கொடுத்து நம்முடைய நேரங்களை எல்லாம் வீணாக்கி படிக்கணும், ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆனால் ஒரு எழுத்தை சொல்லிட்டா அதுக்கு 10 நன்மை 30 நன்மை தரக்கூடிய ஒரே ஒரு வேதம் இந்த குர்ஆன் மாத்திரம்தான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட குர்ஆனுடைய சட்டங்களோடு நாம் ஓத வேண்டும். காரிகளுடைய இஸ்திலாஹிலே தஜ்வீத் என்பது ஒவ்வொரு எழுத்துக்களையும் அதற்குரிய மஹ்ரஜ் என்னும் வெளிப்படும் இடத்திலிருந்து வெளிப்படுத்துவது என்பது காரிகளுடைய இஸ்திலாஹிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, தஜ்வீத் என்பது நாவுக்குரிய பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின்படி தான் ஹதரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய அரங்கம் போட்டிருக்காங்க இந்த கிராத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ் இறக்கியபடி குர்ஆனை ஓதணும்னு யாராவது விரும்புனீங்கன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஓதுனதை போல ஓதுங்க, நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். ஊஃபிர என்று சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஓதுனதை போல நீங்கள் ஓதினால் ஊஃபிர, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்கிறாங்க. அருமையாக போட்டிருக்காங்க. தோதுவா, அதுக்கு தோதுவா.
எனவே அருமையானவர்களே, இந்த அரங்கம் ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம் என்பதற்காக நடத்தப்படவில்லை. குர்ஆனை சுத்தமாக ஓத வேண்டும், தஜ்வீது தர்த்தீலோடு ஓதுவதற்கு உங்களை தூண்டுவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய உலமா பெருமக்களுக்கு, குறிப்பாக எங்கள் மண்ணின் மைந்தர் சாலிஹ் யூசுஃபி அவர்களுக்கு அல்லாஹ் நிறைந்த உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பணி சிறக்குவதற்கு எல்லா நல்ல யோசனைகளையும் இல்முகளையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருவாங்க. பார்க்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார், காரியம் அமைதியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அருமையானவர்களை, நான் இப்பவே சொல்லிட்டேன், மேலப்பாளையம் மஜ்லிஸ் உலமா சார்பாக இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு முன்னால் மேலப்பாளையத்தில் 525 ஆஃப்ஸாக்கள் இப்போ பதிவில் இருக்கிறாங்க. 525 ஆஃப்ஸாக்கள் கிராத். இது அல்லாமல் பெண்கள், அது ஒரு 300-400 பெண்கள் இருக்கிறாங்க. 19 பெண்கள் மதரசா, இஃப்ஸ் மதரசா இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்த பிள்ளைகள் அத்தனை பேர்கள் ஒன்று கூட்டி இந்த கிராத் அரங்கம் அடுத்து இன்ஷா அல்லாஹ் மேலப்பாளையத்தில் நடத்தணும் என்று சொல்லியிருக்கிறேன். அருமையானவர்களே, இதுவெல்லாம் குர்ஆனுடைய புரட்சி. குர்ஆனை அல்லாஹ் இறக்கியபடி நாம் ஓதுவதற்கு ஒரு தூண்டுகோல் விழாதான். இந்த விழாவுக்காக யாரெல்லாம் பொருளால், உடலால், சிந்தனையால், யோசனையால் பல வழியிலும் உதவி செய்தார்களோ, ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு இரு உலகத்திலும் சிறந்த பகரத்தை கொடுத்தருள்வானாக. வந்து கலந்து கொண்ட ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் சிறந்த நற்கூலியை கொடுத்தருள்வானாக. அவருடைய பிள்ளைகளை எல்லாம் ஆஃப்ஸாகுவதற்கு அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. வாய்ப்புக்கு நன்றி கூடி முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா. நல்ல பல அரிய கருத்துக்களை நமக்கு சொன்ன ஹஸரத் அவர்களுடைய நாவாற்றலை அல்லாஹு தஆலா மென்மேலும் அதிகரிப்பானாக. அடுத்தபடியாக நாம் எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற காரிகளுடைய இந்த சங்கமம், இந்த மஜ்லிஸ் ஆரம்பமாக இருக்கிறது. அதில் முதலாவதாக இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே ஜனவரியிலேயே நம்ம உஸ்தாத் காரி ஜியாவுர் ரஹ்மான் சாப் அவங்களுடைய ஊரில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. அதில் நான் போயிருந்தேன் அந்த ப்ரோக்ராமுக்கு. அப்போ ஒரு காரி ஓதுனார். அவருடைய தோற்றத்துக்கும் அவருடைய திலாவத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே இந்த ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பேசும்போது காரி சாப்பிட்ட நான் சொன்ன வார்த்தை, அங்கே நான் அவர் ஓதுனார்ல, அவர் பேரை எழுதுங்க அப்படின்னு. அந்த காரி மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் அல் காரி தாரு தஜ்வீத் வல் கிராத், ஆசிரியர் தஜ்வீத் வல் கிராத் தாரு உலூம் முபாரக்கா இந்துப்பூருடைய தஜ்வீத் பிரிவு ஆசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி முகமது அன்சர் சாஹிப் அவர்கள் இப்பொழுது கிராத் ஓதுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سنة من قد أرسلنا قبلك من رسلنا ولا تجد إن شاء الله. ولا تجد لسنتنا تحويلا. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر. إن شاء الله.
إن قرآن الفجر كان مشهودا إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة ما شاء الله. عسى أن يبعثك ربك مقاما محمودا. سبحان الله. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك ما شاء الله ما شاء الله. الله يفتح عليك. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر. الله ما شاء الله. إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. ما شاء الله ما شاء الله. اللهم زد فزد. الله يفتح عليك. وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي
واجعل لي من لدنك سلطانا نصيرا. واجعل لي من لدنك سلطانا نصيرا. قل الحق وزهق الباطل. ما شاء الله ما شاء الله، الله يفتح عليك. إن الباطل كان زهوقا. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق. وما أدراك ما الطارق. النجم الثاقب. والسماء والطارق. وما أدراك ما الطارق. النجم الثاقب. إن كل نفس لما عليها حافظ. سبحان الله ما شاء الله ما شاء الله. الله زيد فزيد. فلينظر الإنسان مما خلق. خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب. إنه على رجعه لقادر. خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب. إنه على رجعه لقادر.
يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر. والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل. سبحان الله ما شاء الله ما شاء الله. إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. صدق الله العظيم. ما شاء الله ما شاء الله. الله يعزك ويرفع شأنك. ஹசரத் அவங்க சாயங்காலம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க என்ன அப்படின்னா, நான் 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததை பேசிக்கிட்டு இருந்தேன். சொன்னாங்க, மோனா எனக்கு 2 மாதமாக டைஃபாய்டு, நான் அதுலேருந்து இன்னும் மீண்டு வரல, அதோடு டெய்லியும் பாடமும் நடத்திக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்றேன். அதனால் காரி சாப் அவங்களுக்கு நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்க. அல்லாஹு தாலா அவங்களுடைய கல்வியிலும் குரல் வளத்திலும் மெல்மேலும் பரக்கத் செய்வானாக. அடுத்தபடியாக நம்முடைய உஸ்தாத் காரி ஜியாவுர் ரஹ்மான் சாஹிப் அவங்களுடைய மகனார் தாரு தஜீத் வல் கிராத் மதரசாவினுடைய மாணவர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள் கிராத் ஓதுவார்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஓதும்போது இடையில மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. ஏன்னா ஆச்சரியப்பட்டு நம்ம சொல்லணும். இன்னமும் குர்ஆனை கேட்டு நம்ம ஆச்சரியப்பட தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எப்போ அதை ஓத போகிறோம்? அதனால் இடையில அவங்களுக்கு ஆர்வமூட்டுறதற்காக வேண்டி சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகமூட்டுங்க. மாஷா அல்லாஹ். سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما
அல்ஹம்துலில்லாஹ். ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى அல்லாஹ் மாஷாஅல்லாஹ். بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى மாஷாஅல்லாஹ். إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العظيم மாஷாஅல்லாஹ். மாஷாஅல்லாஹ்.